லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அது என்ன மூவின்னு தானே யோசிப்பீங்க. அது என்ன மூவி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தின ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஹிஸ்டரிக்கும் போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த படத்தோட டேரக்டரை பத்தி பார்க்கலாம். இது யாரோட டைரக்ஷன்ல வரப்போற? சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன்ல வரப்போற அடுத்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது 2024ஓட ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான் அரண்மனை 4. இந்த படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு தொடர்ந்து அரண்மனை 1, 2, 3 விட இது கொஞ்சம் புதுசா இருந்தது. அதை தாண்டி இதுல அவர் சூஸ் பண்ண லீட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தாங்க. தமன்னா அவர்களா இருக்கட்டும், இல்ல ராஷி கண்ணாவா இருக்கட்டும், இவர்கள் 2 பேரோட காம்போ நல்லா இருக்கும். இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் 2024ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இவர் அடுத்து என்ன படம் பண்ணுவாரு, அடுத்து கமர்ஷியலா பண்ணுவாரு, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருந்தது. இல்ல சுந்தர் சி அவர்களோட கேரியர்ல நிறைய கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, அவரே நடிச்சிருந்தாலும் அதை தாண்டி சில படங்களும் இருக்கு. கலகலப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கிறதுனால இவர் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு இப்படின்னு ரொம்ப பெரிய கொஸ்டின் இருந்தது. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி சுந்தர் சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இவர் விஷால் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட பேரு எம்ஜிஆர்ன்றது. 11 வருஷம் கழிச்சு அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண போறேன், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இதுல இருக்கு. 11 வருஷம் கழிச்சு ஒரு படம் திரைக்கு வரப்போகுதுன்னா இந்த ஸ்டைலிங் ஆஃப் லிவிங்கே இப்ப வேறையா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இந்த கல்ச்சரா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், லுக் வைஸுமே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஆஸ் ட்ரெடிஷன் மாற மாற நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். இப்போ அந்த கதை ஓடுமா, இது இப்ப கண்டிப்பா ரிலீஸ் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனாலும் இவர் இந்த முடிவுல இருந்து மாறுறதா இல்ல. எம்ஜிஆர் படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த படத்துல விஷால் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அஞ்சலி அவர்களும் இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டரை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னே சொல்லலாம். லைக் நம்ம 10 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஒரு லுக் பார்த்துருப்போம்ல, ஒரு கிளிட்டரி ட்ரெஸ், அந்த மாதிரியான ஒரு லுக்ல இருந்தது. அந்த மாதிரி ஒரு படம் இப்போ ஓடுமா, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால இது ஓடாம போகுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தாண்டி விஷால் அவர்களோட போன படம் ரத்னம் ரொம்ப ஒரு ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். நல்ல விதமா ஓடின படங்கள்ல அந்த படமும் இருந்தது. இதை தொடர்ந்து இவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க விஷால் ஒத்துப்பாரா? 11 வருஷம் முன்னாடி எடுத்தது ஓகே, அது இப்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணும் போது இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் ஒத்துப்பாங்களா, அது வந்து ட்ரெண்ட் உள்ள இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஏன்னா சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.